அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக்கில் நம்பர் சீரிஸ் டாபிக் இருக்க ஃபர்ஸ்ட் 5 சம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்தாலும் அதில் இந்த நம்பர் சீரிஸ் வந்து 2 அந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக். சிலபஸ்லையும் பாருங்க, ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக படிக்க வைக்கிறதுக்காக சில ஐடியாஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். அது கடைசியில் பார்க்கலாம். இந்த நம்பர் சீரிஸ்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை ஒரு சீரிஸாக கொடுத்துருவாங்க. அதில் அந்த பேட்டர்னை வச்சு அடுத்து என்ன வரும், இல்லை இடையில என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் நம்பர் சீரிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7, 12, 19, அடுத்து என்ன வரும்னு கொஸ்டின் மார்க்காக போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன வரும்னா 39. ஓகேவா? இப்போ நீங்கள் நோட்டு பேனா எடுத்து ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரீசனிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை பேட்டர்ன் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் எக்ஸாம் ஹாலில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்கள் மைண்ட் யோசிக்கும். கியூப் வச்சு பண்ணியிருக்காங்களா, ஸ்கொயர் ரூட் வச்சு பண்ணியிருக்காங்களான்னு உங்கள் மைண்ட் யோசிக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 7க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 12க்கும் 19க்கும் எத்தனை ஆட் பண்ணியிருக்காங்க? 7 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது ஒரு பேட்டர்னாக மாறுது. ஃபர்ஸ்ட் 5, அடுத்து 7, 2 கூட்டியிருக்காங்க. இதோட 7 கூட 2 கூட்டினா என்ன வரும்? 9 வரும். ஓகேவா? அப்போ 19 + 9 வந்து என்னது? 28. இது கரெக்டாக நம்ம செக் பண்ணுறதுக்காக அடுத்து 5, 7, 9 அடுத்த 2 கூட்டினா 11 வரும். அப்போ இது கூட 11 கூட்டினா என்ன வரும்? 39. இது கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் வந்து 28. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 0, 6, 24. நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. 60, 120, 210. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது, அடிஷன்லாம் வராது. இது ஏன்னா நம்பர் எல்லாமே டபுள் ஆகுது. ஒன்று மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும், இல்லை ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் நான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன பேட்டர்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1³ - 1. 1³ என்னது? 1 × 1 × 1 என்ன வரும்னா 1 தான் வரும். -1 பண்ணா நம்மளுக்கு 0. ஃபர்ஸ்ட் ஒன் வந்ததா? நெக்ஸ்ட் 2வது வந்து 2³ - 2. இந்த மாதிரி ஒன்னொன்னா ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு எக்ஸாமால டிஃப்ரெண்ட் ஆங்கிள் உங்க மைண்ட் யோசிக்கும். ஓகேவா? 2³ வந்து 8, -2 வந்து = 6. நெக்ஸ்ட் 3³ - 3. 3³ வந்து 27, -3 அப்படியே போட்டாச்சு. போட்டால் 24. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 வரைக்கும் ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சிருக்கணும். கியூப் ரூட் வந்து 10 வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 4³ - 4 வந்து 4³ வந்து 64, -4 = 60. கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். 60 இருக்கா? நெக்ஸ்ட் 5³ - 5 வந்து 125, -5 = 120. 120 இருக்கா? நெக்ஸ்ட் 6³ - 6. 6³ பண்றது எவ்வளோ? 216, -6. அப்போ 210 வரும். ஓகேவா? எவ்வளோ வரும்? 210. இப்போ அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. அடுத்த பேட்டர்ன் என்னது? 7³ - 7. 7³ பண்றது என்னது? 343, -7. இது மைனஸ் பண்ண நமக்கு எவ்வளோ வரும்? 336 வரும். அப்போ அடுத்து என்ன வரும்னா, அடுத்த ஃபார்மேட் வந்து 336 அடுத்த சீக்வன்ஸ். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 336. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 3வது பார்க்கலாம். 3வது என்ன கொடுத்துருக்காங்க? 4, 6, 12, 14, 28, 30. சரி, ஓகே. இது பாஸ் பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு புது டிஃபரெண்ட் மாடல். ஓகேவா? சரி, ஓகே. நான் ஆன்சர் பண்ணுறேன். இது எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 4க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் 2, அடுத்து வந்து 6, அடுத்து வந்து 2, அடுத்து வந்து 14, அடுத்து 2. இது எந்த ஒரு ஃபார்மேட்லையும் அடங்காத மாதிரி இருக்கு. இது என்னன்னா, இந்த மாதிரி ஒன்று அதிகமாக எது இருக்கு, அடுத்து இறங்கி இருக்கு, மாதிரி அதிகமாக எது இருக்குன்னா நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இப்படி இந்த ஃபார்மேட்டை பார்க்கணும். ஒரு இடையில விட்டு விட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்துடலாம். நம்ம 4 இதை எழுதிட்டேன். அடுத்து 12, அடுத்து 12, அடுத்து 28, அடுத்து 28, அடுத்து என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? 4 + 8 பண்ணா வருமா? 12 + 8. அடுத்து 12 + 16 பண்ணா 28 வரும். அப்ப அடுத்து 8, 16, அடுத்து 32 தானே, எல்லாமே டபுள் பண்ணியிருக்காங்க. 32 பண்ணா என்ன வரும்? 8, 2, 0. அந்த 1 அந்த பக்கம் போயிட்டா 60. 60 தான் இங்க 60 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சீரீஸை பார்த்தது. இது கரெக்டாக செக் பண்ணிக்கிறதுக்காக இதுவும் பார்க்கலாம். 6, 14, இங்க வந்து 30. 6, 14, 30. 6ம் 14 வந்து 8 பண்ணா 6 + 8 வந்து 14. கரெக்டா? இப்போ 14 + 16 வந்து 30. ஓகே, இதுவும் கரெக்டாக வந்துச்சு. இதுவும் அப்போ ஆன்சர் வந்து 60. ஆப்ஷன் பி ஆன்சர் வந்து 60. புரிஞ்சிருக்கும். நம்ம
இந்த மாதிரியும் பார்த்து பழகிக்கோங்க. ஓகேவா? டிஃபரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒன்று ஏறி ஒன்று இறங்கி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த டைப்பாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 4வது சம். 4வது சம் என்ன சொல்லியிருக்காங்க? 1, 3, 3, 6, 7, 9. அடுத்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? 12, 21. இதை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் 1 நான் ஆன்சர் பண்ணுறேன். 1, 3 டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 2. அடுத்து வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அடுத்து 3 ஏறி இருக்கு, அடுத்து 1 ஏறி இருக்கு. இதை பார்த்தாலே தெரியுது 1 ஏறுது 1 இறங்குது. ஸோ நான் இதுக்கு மாதிரி சொன்ன மாடல் தான் 1 நம்ம பார்க்கலாம். ஓகேவா? 1 இந்த மாதிரி பார்க்கலாம். நம்ம 1, 1, 3, 7. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்து 21. இது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் 2 ஏறி இருக்கு, அடுத்து 4 ஏறி இருக்கு. அடுத்து என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்க 2 ஏறி இருக்கு. ஸோ அதனால 6 வச்சு நம்ம போடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 1 + 2 வந்து 3, 3 + 4 வந்து 7, 7 + 6 வந்து 13. ஓகேவா? 13. அப்போ 13 + அடுத்து 8 வரும்ல, 13 + 8 வந்து 23. கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் வந்து 13 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 13. ஈஸியான சம்னா நீங்கள் இன்னொன்று போகணும் அவசியம் கிடையாது. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் போட்டு பாருங்க. ஓகேவா? 3 ஏறி இருக்கு. 3 + 6 வந்து 3 + 3 வந்து 6, 6 + 3 9, 9 + 12 வந்து 9 + 3 வந்து 12. இந்த மாதிரி ஃபார்மேட் ஏறி இருக்கு. இந்த மாதிரி பார்க்கவும் கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போ 5வது சம். 5th சம் வந்து ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2, 3/4, 5/8, 7/16. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியானதான். இது டிவைடு மல்டிப்ளை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக எடுத்து போட போகிறோம். ஓகேவா? 1 + 2 வந்து 3, 3 + 2 வந்து 5, 5 + 2 வந்து 7, 7 + 2 வந்து 9. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே இருக்கிறத அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. 2 வந்து 2 × 2 வந்து 4, 4 × 2 வந்து 8, 8 × 2 வந்து 16, 16 × 2 வந்து 32. ஓகேவா? 9/32. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம சீக்ரெட் சம் பார்த்தோம்னா என்னன்னா, உங்களை எங்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்காக இது ஒரு காம்படிஷனாக நான் செட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒரு வீடியோ பதிலையும் இடையிலையோ இல்லை கடைசியிலையோ இல்லை ஃபர்ஸ்ட்லையோ ஒரு சம் நான் வந்து போட்டு காமிப்பேன். அந்த சம்மில் வந்து ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து 2 மெடல், அடுத்து கரெக்டாக கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே 1 மெடல். ஓகேவா? இந்த மாதிரி ஃபைனல் பார்ட் வரைக்கும் யாருக்கிட்ட அதிக மெடல் இருக்கோ அவங்க தான் வின்னர். அப்போ ஃபைனல் பார்ட் வீடியோ பதிவில் அவங்களோட பேரை போட்டு அவங்க தான் வின்னர் ஆஃப் தி நம்பர் சீரிஸ் காம்படிஷன் போடுவோம். அவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சம் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சம் என்னன்னா நம்பர் சீரிஸ் தான் கொடுப்பேன். 2, 6, நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 21, 22, 66. அடுத்து என்ன வரும்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் நம்ம RS அகர்வால் ரீசனிங் புக்கில் நம்பர் சீரிஸ் டாபிக் இருக்க 5 சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் பார்ட், அதனால தான் வெறும் 5 சம் வந்திருக்கேன். டோட்டலாக ஒரு 150 சம் கிட்ட இருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, எதெல்லாம் சேம் மாடலாக இருக்கோ அதெல்லாம் தூக்கிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 75 சம் எடுத்துகிட்டு வரேன் நான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் 5 சம் வந்திருக்கேன். ஸோ அதனால் அடுத்த பார்ட் வந்து ஒரு 15-20 சம் கொண்டு வரேன் நான். ஒரு 5 பார்ட்லேயே இந்த நம்பர் சீரிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த டாபிக் மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.